ஹலோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம என்ன வீடியோ பாத்தீங்கன்னா வழக்கம் போல நம்ம குக்கிங் வீடியோ தான் பண்ண போறோம். அதாவது என்ன குக்கிங் வீடியோ அப்படின்னா ஆல்ரெடி தம்ப்நெயில் பார்த்திருப்பீங்க, வீடியோ டைட்டில் பார்த்திருப்பீங்க. என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா KFC அப்படிங்கிற சிக்கன் வந்து பண்ண போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து KFC வீடியோ இருக்கு. பட் திரும்ப ஏன்னா KFC வீடியோ பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது முன்னாடி நாங்க பண்ண KFC வீடியோ வந்துட்டு நம்ம முன்னாடி செஞ்சது அப்படின்னா நம்மளாம் ரெடி பண்ணோம், ஓனா ரெடி பண்ணோம். அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருந்துச்சு, 1 2 3 நிறைய ப்ராசஸ் இருந்துச்சு. ஆனா இந்த இதுக்கு அப்படி இல்ல, ஒரு 2 ப்ராசஸ் மட்டும் இருந்தா மட்டுமே போதும், மற்ற KFC ரெடி ஆயிடும். இதுக்கு தான் இந்த மாதிரி அறிவாளிகளை வந்து கூட வச்சுக்கிறோம். எனக்கு வரல அப்படின்னா வரலன்னா தப்புன்னு சொல்லிடுவோம். ஆமா, அதாவது ஜாவித் சொன்ன மாதிரி வந்துட்டு முன்னாடி இருக்கக்கூடிய KFC வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னா எல்லாமே நம்மளுடைய ஓன் ப்ரிப்பரேஷன்ல வந்து நம்ம ரெடி பண்ணோம். இப்போ மாவா இருக்கட்டும், அந்த கோட்டிங்ஸுக்குள்ள இதாக இருக்கட்டும், அப்புறம் அந்த மேரினேஷனுக்கு உண்டான ப்ராசஸாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம பொடியை வாங்கி நம்ம மிக்ஸ் பண்ணி ஓன் கிரியேட்டிவிட்டியில வந்து பண்ணது. அந்த KFC மாடல் வந்து அது பர்கர் கிட்டத்தட்ட அப்படிதான் பண்ணோம். பட் ஆனால் இந்த KFC வந்து ஸ்பெஷலா எதுக்காக பண்றோம், இந்த KFC வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டைல் தான் வந்து இருக்க போகுது. அதாவது என்ன ஸ்டைல்னா கிறிஸ்பி ஃப்ரை ஸ்டைல். முன்னாடி பண்ணது KFC ஸ்டைல், இப்போ வந்து கிறிஸ்பி ஃப்ரை ஸ்டைல். அதாவது ரொம்ப மொறுமொறு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது எதை வச்சு பண்ண போறோம் பாத்தீங்கன்னா ஹாப்பிமா ஃப்ரைட் மிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொடி. எல்லா அந்த ப்ரிப்பரேஷன்ல சேர்த்து அந்த ஒரே பொடியை வந்து கொடுத்துட்டாங்க. அதை வந்துட்டு 2 ஃபார்மேட்டா பிரிச்சு மாவுல கறியை தடவுறதுக்கு ஒரு ப்ராசஸ், அப்புறம் மேரினேஷனுக்கு ஒரு ப்ராசஸ், 2 ப்ராசஸ் வந்து வரும். ஃபுல்லா நான் சொல்ல போறது இல்ல, டைரக்டா வீடியோலயே பண்ண போறோம். சோ இப்போ டைரக்டா அந்த வீடியோவை பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்துட்டு பெய்ட் ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. ஹாப்பிமா பத்தி நாங்க புகழ்ந்து எதுவும் பேச போறது கிடையாது. எல்லாமே வந்து அந்த ஹாப்பிமா கிறிஸ்பி ஃப்ரை மிக்ஸ் பொடியை வந்து நம்மளோட சொந்த காசை போட்டு வாங்கி தான் பண்றோம். அதனால வந்து இது ஹாப்பிமா உடைய ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. ஸோ இது டிஸ்க்ளைமர் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ வீடியோ போட்டுக்கு முன்னாடி எல்லாரும் லைக், ஷேர், கமெண்ட், பிடித்திருந்தாலும் சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. गाइस பாத்தீங்கன்னா இப்ப கறியை வந்து கழுவுறதுக்கு போயிட்டு இருக்கோம். ஜாவித் வந்து கறியை கொண்டு போறாப்ல அப்படின்னு நினைப்போம். அப்படியே காட்டுறேன், கறி காட்டுறான். கறி வந்துட்டு 1.5 கிலோ. இந்த 1.5 கிலோ கறியை வந்து ஒரு 7-8 பேருக்கு தாக்கு பிடிக்கும். கறியை ஃபுல்லா ஃப்ரெஷ்ஷா கழுவிட்டு அதுக்கப்புறமா அந்த மேரினேஷன் ப்ராசஸ் வந்து நான் அடுத்து சொல்றேன். அதாவது இப்ப கறியை வந்து கழுவிட்டு இருக்கோம். வீடியோக்காக வந்து நான் பண்றதுக்காக நான் கழுவாம இருக்கேன். ஜாவித் கறி கழுவிட்டு இருக்கான். பட் கறி கழுவுறதுலாம் நம்ம காட்ட போறது இல்லை. டைரக்டா அந்த மேரினேஷன் பண்ணும்போது அந்த மாவை எப்படி போட்டி எப்படி மாவை செப்பரேட்டா பிரிக்கிறது, அப்புறம் வந்துட்டு மாவை பிரிச்சுட்டு என்னென்ன மெத்தட்ல வந்து KFC ஸ்டைல வந்து நம்ம சிக்கன் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸை வந்து பார்க்க போறோம். இது வந்துட்டு ரெடி டு குக் மாதிரி தான், அதே ப்ராசஸ் தான். அந்த ஹாப்பிமா இந்த இருக்கு, பரவாயில்ல இருக்கு, காப்பிட்ட போட்டு போறாங்க. இந்த இருக்கு, இதான் வந்துட்டு ஹாப்பிமா கிறிஸ்பி ஃப்ரை மிக்ஸ். இதுலதான் வந்துட்டு நம்ம KFC ஸ்டைல இருக்கக்கூடிய சிக்கன் வந்து பண்ண போறோம். ஸோ அதுக்கு உண்டான ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதாவது ஆரம்பிங்க गाइस. இப்போ பாத்தீங்கன்னா மேரினேஷன் ப்ராசஸ் வந்து இப்போ ரெடி பண்ண போறோம். இதுல வந்துட்டு என்ன பண்ணணும்னா ஒரு பாக்கெட், அதாவது ஒரு பாக்கெட்டோட ரேட் வந்துட்டு 20 ரூபா. ஒரு பாக்கெட்டுக்கு 1/4 கிலோ கணக்கு. அப்போ 1.5 கிலோ அப்படின்னா கிட்டத்தட்ட 6 பாக்கெட், கிட்டத்தட்ட கரெக்டாக தான் வாங்கியிருக்கேன். 1.5 கிலோ கறி. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணணும்னா 2 சைட்ல வந்து மாவு வந்து பிரிக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டைல் வந்துட்டு எதுக்குன்னா அந்த கோட்டிங்ஸுக்காக வெறும் மாவாவே இருக்கணும், அது ஒன்றும் பண்ணக்கூடாது, அப்படியே இருக்கணும். செகண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மேரினேஷனுக்குள்ளது, அதாவது மாவுல வந்து கொஞ்சம் வந்து லைட்டா தண்ணி ஊற்றி பஜ்ஜி மாவு ஃபார்மேட்டுக்கு வந்து வைக்கணும். இதுதான் வந்து பிரிக்கக்கூடிய மெத்தடு. இப்போ அதே மாதிரி இப்போ 2 பங்கா வந்து பிரிக்க போறோம். அது ஆரம்பிங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா 3 மாவு வந்து இப்ப கொட்டியாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், தண்ணி ஊத்தி அந்த மேரினேஷனுக்கு உண்டான அந்த ப்ராசஸை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போறோம். இன்னொன்னு முக்கியமானது சொல்ல மறந்துட்டேன். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்பெஷலி மேடு பை அஜினோமோட்டோ. அதாவது அஜினோமோட்டோ ஆட் பண்ணி தான் இந்த ஹாப்பிமா கிறிஸ்பி ஃப்ரை மிக்ஸ் வந்து இருக்கு. அதனால வந்து இப்ப பவுடர் போட்டோம் அப்படின்னா அஜினோமோட்டோ வந்து கண்டிப்பா அந்த பவுடர்ல ஆட் ஆகி தான் இருக்கும். அதை தவிர்க்க முடியாது, தனியாக செப்பரேட்டா பிரிக்க முடியாது. ஸோ அஜினோமோட்டோ எனக்கு வேணாம், அஜினோமோட்டோ செட் ஆகாதுன்னு சொல்ற ஆட்கள் தயவு செய்து வந்து இந்த பாக்கெட் வந்து யாரும் ட்ரை பண்ணாதீங்க. அஜினோமோட்டோ போட்டாலும் பரவாயில்லை, ஏன்னா மாசத்துல 1 நாள் 2 நாள் சாப்பிட்றதுக்கு வந்து அஜினோமோட்டோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால அந்த மாதிரி அஜினோமோட்டோ பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு நினைக்கிறவங்க மட்டும் இந்த கிறிஸ்பி ஃப்ரை மிக்ஸை வந்து ட்ரை பண்ணுங்க. அதாவது இப்போ வந்து இந்த மாவுக்கு உண்டான பதத்தை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். போதும் ஃபர்ஸ்ட் கிண்டிக்க. அதாச்சும் அந்த பாத்தீங்கன்னா தெரியும், இதான் வந்துட்டு அந்த கிறிஸ்பி சிக்கனுக்கு வரக்கூடிய அந்த மாவு பதம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன்.
அதாவது இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல உப்பு ஆட் பண்ண தேவையில்லை. ஏன்னா வந்து ஆல்ரெடி எல்லாமே உப்பு, மிளகாத்தூள், பெப்பரு, கிட்டத்தட்ட ஒரு கேஎஃப்சி மேரினேஷனுக்கு உண்டான ப்ராசஸ் எந்த மாதிரி பண்ணணுமோ அந்த அளவுக்கு அவங்களே ரெடிமேடா பண்ணி இந்த கிறிஸ்பி ஃப்ரை மிக்ஸ் அப்படிங்கிற மாவை வந்து சேல்ஸ் பண்ணிருக்காங்க. இதுல எத்தனை கிராம்? 20 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா 72 கிராம். இதுலயே 100 கிராம் இருக்கு, 1/4 கிலோ இருக்கு, 1/2 கிலோ இருக்கு, 1 கிலோ கூட இருக்கு. பட் ஆனா நான் 1/2 கிலோ வாங்கலாம்னு பார்த்தேன். பட் கிலக்கரையில ராம்நாடு இதாகிலேயே 1/2 கிலோ வந்து இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ அதனாலதான் வந்து இந்த 20 ரூபாய் பாக்கெட்டை வாங்கி மொத்தமா வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். 1 to 2 மணி நேரத்துக்குள்ள நம்ம அந்த மேரினேஷனை வச்சுட்டு அப்புறமா நம்ம பொரிக்க போறோம். வழக்கம் போல பொரிச்சிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம மார்க்ஸ் வந்து கொடுக்க போறோம். சரி, அது கண்டினியூவா பார்ப்போம். பாத்தீங்கன்னா அந்த மேரினேஷனுக்கு உண்டான மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா அந்த சிக்கனை வந்துட்டு உள்ள போட்டு மேரினேட் பண்ண போகிறோம். போட்டுருங்க. பாத்தீங்கன்னா மேரினேஷன்ல வச்சாச்சு. இன்னொரு 1 மணி நேரம் கழிச்சு அடுத்தது பிரெட்டிங் ப்ராசஸ் ஸ்டெப் 2 கொண்டு போறோம். 1 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க. 1 hour later. Guys, welcome back to after 1 hour video. கிட்டத்தட்ட இப்ப கறி வச்சு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 1 மணி நேரம் தான் சொல்லியிருந்தோம், பட் ஆனால் 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ வந்து அடுத்தது ஸ்டெப் 2 அந்த மேரினேஷன் கோட்டிங் ப்ராசஸை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்க. இந்த கேமரா தான் காட்ட போறேன். ஸோ பாருங்க, அந்த கேமரா வந்துட்டு அடுப்புக்கு நேரம் இருக்கு, அடுப்புக்கு நேரம் வச்சிருக்கோம். ஸோ அதனால மாற்றி மாற்றி காட்ட முடியாது. ஏன்னா 2 பேருமே குக்கிங் பண்ணுறோம், கேமராவும் போர்ஷன் காட்டுறதுனால நான் அந்த கேமரா வந்து அதில் வச்சிடறேன். ஸோ இப்போ வந்து அந்த கோட்டிங்க்கு உண்டான அந்த ப்ராசஸ் பார்க்கலாம். என்ன வந்து சூடாகிட்டு இருக்கு, ஸோ பார்க்கலாம். காய்ஸ், இப்போ கறியுடைய அந்த பதம் வந்துட்டு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்துட்டு வரணும். லைட் கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்தாதான் வந்து கறி நல்லா முருகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இதா இருக்கு பாருங்க. இந்த பதத்துல வந்து கறி வந்துடுச்சு அப்படின்னா கறி வந்துட்டு கிட்டத்தட்ட 50 to 60% வந்து நல்லாவே ரோஸ்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம். பட் ஆனா இந்த கறி இருக்கு பாருங்க, இது வந்துட்டு 80 to 90% வரைய கிட்டத்தட்ட வந்து இதாயிடுச்சு. இன்னும் லைட்டா ஒரு 10 seconds மட்டும் லைட்டா போட்டுட்டு நல்லா ஒரு பெரட்டு, இங்கிட்டு ஒரு பெரட்டு, இங்கிட்டு ஒரு 5 seconds பெரட்டு, அவ்வளவுதான் முடிஞ்சு. நல்லா ஃப்ரீடமா வந்து இது குக் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நம்ம என்ன பண்றோம்னா இதை மட்டும் லைட்டா ஒரு 2 தூக்கு போட்டோம் அப்படின்னா KFC இஸ் ரெடி. ஸோ கறி வந்துட்டு வேற லெவல்ல குக் ஆயிட்டு இருக்கு. அப்போ அதுவே போடாத ஐயப்பா, காலு பயங்கரமா வலிக்குது. ஏன்னா நின்றுகிட்டே குக்கிங் பண்றது வேற, ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு குக்கிங் பண்றது வந்து வேற. ஆஹா, அல்டிமேட்.
காய்ஸ் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சிக்கன் போட்டு முடிக்க போகிறோம். இப்போ அதுதான் பார்க்குறீங்க. ஏன்னா ஒன்றுனா போடுறத வந்து நம்ம ஃபுல்லாக காட்ட முடியாது. ஏன்னா இப்போ அதனால் இப்போ உங்களுக்கு நான் அந்த பேக் கேமரா உங்களுக்கு நான் காட்டுறேன். கிட்டத்தட்ட வந்து முடிய போகுது. கிட்டத்தட்ட இந்த ஒரு ரவுண்ட் எடுத்தோடய வந்து முடிஞ்சு ஃபுல்லாக. அடுத்து சிக்கனை காட்ட போகிறோம். சிக்கனை சாப்பிட்டு பார்த்துட்டு மார்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஹாப்பிமா கிறிஸ்பி ஃப்ரை மிக்ஸுக்கு வந்து நம்ம கொடுக்க போகிறோம். உங்களுக்கு நான் பேக் கேமரா காட்டுறேன். சாப்பிட்டீங்களா? குறைக்கும்போது நைஸாக 2 விழாவிட்டா குறைக்கும் போது நீங்கள் வேற 2 பீஸ் உள்ள எடுத்துக்கிறோம். இது என்ன கேப்சி? கிறிஸ்பி ஃப்ரைட் சிக்கன். கேப்சி கிடையாது. அதுக்கு நீங்கள் சீக்கிரம் ஆற விடுதுன்னா எப்படி கிறிஸ்பி வரும்? பொரிக்கும் போது எடுத்து சாப்பிட்டோம். நாங்கள் பொரிக்கும் போது எடுத்து சாப்பிட்டோம். வேற லெவலில் இருந்துச்சு. அல்டிமேட்டாக இருந்துச்சு. சூடு பண்ணால் இது தோல் கருத்துரும். இந்த கேஎஃப்சி ஃப்ரைட் சிக்கனுக்கு ஆசிக் ரஹ்மான் காக்கா 100 மார்க்கு எத்தனை மார்க் கொடுக்க போகிறாப்புல? 100க்கு எத்தனை மார்க்கு? 80. 100க்கு 80. ஓகே சூப்பர். பிச்சு காட்டு. ஆஹா சாப்பிட்றா. ஜாவித் வந்து 100 மார்க்குக்கு எத்தனை மார்க் கொடுக்க போகிறாப்புல? 85. ஓகே சூப்பர். சைடில் வந்து ஆசிக் ரஹ்மான் கலெக்ட் அடிக்கிறாப்புல. இந்த சைடு வந்து நம்ம ஜாவித் லைட் அடிக்கிறாப்புல. உண்மையிலேயே வந்து கிறிஸ்பி ஃப்ரைட் சிக்கனுக்கு உண்மையிலே அல்டிமேட் டேஸ்ட்டு. எதிர்பார்த்தது வந்து மசாலா வந்து ஒரு சில மசாலாக்கள் வந்து உள்ளே இருந்து சாப்பிட்டா நல்லா இருக்குமோன்னு எதிர்பார்த்து சாப்பிட்டோம். உண்மையிலே எதிர்பார்த்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. பட் ஒரே ஒரு குறை என்னென்னா சூடு இல்லை. சூடு மட்டும் இருந்தது அப்படின்னா உண்மையிலேயே டேஸ்ட் வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்திருக்கேன். இதுக்கு வந்து நான் கொடுக்கக்கூடிய மார்க் வந்து 100க்கு 90 மார்க் வந்து நான் இது கொடுக்குறேன். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கேஎஃப்சி ஃப்ரைட் சிக்கன், அதாவது கிறிஸ்பி ஃப்ரைட் சிக்கன், கேஎஃப்சின்னு சொல்லக்கூடாது, கிறிஸ்பி ஃப்ரைட் சிக்கன் ஹாப்பிமா பாக்கெட்டை வந்து யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான டிஷ் வந்துட்டு நாங்கள் பண்ணியிருக்கோம். இதாக இருக்குது பாருங்கள். ஏன்னா லைட்டு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுடா. இந்த இருக்குது பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். ஏன்னா நைட் டைமு, அதனால் கொஞ்சம் கண்டாயான்னு தெரியும். இருந்தாலுமே வந்துட்டு அந்த கேமராவில் பார்க்குறத விட நேரில் பார்த்தோம் அப்படின்னா பக்கத்தில் வந்து நீங்கள் ஓகே. இப்போ அந்த கிறிஸ்பி ஃப்ரை சிக்கன் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே போதும், லைட்டு போதும். இப்போ வந்துட்டு எந்தெந்த மாதிரியான மாவு போடணும், எப்படிலாம் அந்த கோட்டிங்ஸ் பண்ணணும், ஸ்டெப் 1 ஸ்டெப் 2. ஸ்டெப் 1 வந்து மேரினேஷன் பண்ணணும். ஸ்டெப் 2 வந்துட்டு எப்படி அந்த கோட்டிங்ஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு நம்ம போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் வீடியோ. நிறைய பேர் வந்துட்டு உங்களுக்கு டவுட் வரும், இதில் வந்துட்டு டபுள் கோட்டிங் பண்ணலாமா? அதாவது எப்படின்னா மேரினேஷன் ஆல்ரெடி இருக்குது, கறியை எடுத்து மாவில் போட்டு பிரட்டிட்டு திரும்ப தண்ணியில் முக்கி திரும்ப மாவில் போட்டு பிரட்டினா நல்லா வருமானு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக செகண்ட் பிரட்டிங் தேர்ட் பிரட்டிங் பண்ணலாம். பட் ஆனால் ஒரு 2 தடவைக்கு மேலே வந்து நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த கறியில் இருக்கக்கூடிய அந்த மேரினேஷன் அந்த ஃப்ளேவர் வந்துட்டு அந்த தண்ணியில் வந்து இறங்கிடும். ஸோ அதனால் வந்து 2 தடவைக்கு மேலே யாரும் ட்ரை பண்ண வேணாம். அதிகபட்சம் பிரெட்ல போட்டு பரட்டுறது, அதாவது மாவுல வந்து பரட்டுறது 2 தடவை மட்டும் பண்ணுங்க போதும், நல்லா கோட்டிங்ஸ் வந்து ஒட்டும். ஸோ அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.